இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி ஜீ தமிழ்ல ரொம்பவே ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீசன் 2ஓட வில்லிய பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திகை தீபம் சீசன் 1 ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. பொதுவாக கார்த்திக் ராஜ் அவர்கள் எந்த சீரியல் நடித்தாலுமே அது ஹிட் லிஸ்டில் ஒன்றா தான் இருக்கும். அதே மாதிரி தான் கார்த்திகை தீபம் சீசன் 1 நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி செம்பருத்தி அப்படிங்கிற சீரியல் பண்ணாரு, அதுவுமே ஃபேமஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து கார்த்திகை தீபம் சீசன் 2 எடுத்தாங்க. அதில் இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் எல்லாமே அப்படியே இதில் நடித்தாங்க. ஆனால் அந்த ஹீரோயின் மட்டும் இல்லை, நான் இது நடிக்கலை, எனக்கு வேற வேற ப்ராஜெக்ட் இருக்குது, நான் அதில் நடிக்கிறேன், தொடர்ந்து எனக்கு இதில் நடிக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வில்லியா சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரேஷ்மா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. பல சீரியலில் அவங்களோட வில்லத்தனத்தை அழகா காட்டியிருப்பாங்க. இவங்களோட உண்மையான பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷ்மா பசுபலேட்டி. இவங்க அப்பா பிரசாத் பசுபலேட்டி தெலுங்குல மிகப்பெரிய ப்ரொடியூசர். இதயத்தை திருடாதே அஞ்சலி மூவியோட ப்ரொடியூசரும் இவர் தான். இவங்க 1983 ஜூலை மாதம் 23 அமெரிக்காவில் பிறக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பா தெலுங்கு தான், அப்பா அம்மா 2 பேருமே தெலுங்கு தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. ரேஷ்மாவும் படித்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அவங்க ஸ்கூலை ஆர்கன்சாஸ் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் படித்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்சாஸ் A&M யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஏரோஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. பொதுவாக அந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆசை எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் நம்ம ஒரு ஏரோஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், அமெரிக்காலே மிகப்பெரிய ஏரோஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம வலம் வரணும் அப்படின்ட்டு இவங்களுக்கும் நிறைய ஆசையெல்லாம் இருந்திருக்கு. இவங்களோட பிரதர் அவங்களும் சினிமாவில் தான் இருக்காங்க. இவங்களோட பிரதர் வேற யாரும் இல்லை, பாபி சிம்ஹா அவர்கள். இவங்களுக்கு தீப்தி சுஷ்மா அப்படின்ற சிஸ்டர்ஸும் இருக்காங்க. டெல்டா ஏர்லைன்ஸில் ஏரோஸ்ட்ரெஸ்ஸாக இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்களுக்கு ராஜா அப்படிங்கிறவங்களோட காதல் ஏற்படுது. வீட்டில் இந்த விஷயத்த கொஞ்சம் வருடங்கள் கழித்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே ஜாலி டைப் தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸ்டார்டிங் அவங்களோட லைஃப் ரொம்பவே ஜாலியாக அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவுக்கு நிறைய அடிக்ஷன்ஸ் ஏற்படுது. அந்த அடிக்ஷன்னால இவங்கள துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. நிறைய அடி உதைகள்லாம் இவங்க வாங்குறாங்க. ஈவன் இவங்க கன்சீவாக இருக்கும்போது கூட இவங்க அடி வாங்கியிருக்காங்க. அந்த டைமில் இவங்களுக்கு கடைசி அந்த 9வது கிட்டத்தட்ட 5-6 மாதங்களில் இவங்க வாங்கின அடியினால இவங்களுக்கு வலியும் ஏற்பட்டுருது. இவங்கள கூட்டிட்டு போக அந்த சமயத்தில் அங்கே யாருமே இல்லை. இவங்களே காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு டெலிவரி ஆயிடுது. அந்த டைம்லேயே டாக்டர் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், நம்ம சர்ஜரி பண்ணி குழந்தைய எடுத்து தான்
தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 6 மாத இதுலேயே வந்து குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் 4 months வந்து கிட்டத்தட்ட இன்குபேட்டரில் வச்சு இன்ஜெக்ஷன் மூலியமாக வந்து பால் அந்த மாதிரி எல்லாமே என்ன மாதிரியான ஹீட் எல்லாமே குழந்தைக்கு கொடுக்கணுமோ அது எல்லாமே டாக்டர்ஸ் வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. குழந்தை வந்து இறந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் டாக்டர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பிலீஃப், எப்படினாலும் என் குழந்தை வந்து காப்பாற்றப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து போயிட்டு அந்த இன்குபேட்டர்ல வெளியே நின்றுட்டு ரொம்ப அழுவாங்களாம். தன்னோட பையன் எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நீ வந்து உயிர் பொழைச்சு வந்துடணும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பேசிக்குவாங்களாம். அதுக்கப்புறம் பொழைச்சு வந்தது தான் அவங்க பையன் ராகுல். இவங்க வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் வந்து ராகுலுக்காக வந்து வாழ ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாலும் நம்ம வந்து ராகுலுக்காகவே அதை பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க பையனுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அமெரிக்காலேயே வந்து இருந்தாங்க. என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ, என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே இந்தியாவை விட வந்து அமெரிக்காவில் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்ம பையன் வளர்ந்துட்டான், இதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான பல விஷயங்கள் நம்ம நாட்டோட கல்ச்சரையும் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க இந்தியாவுக்கு வராங்க. 2009 தான் வந்து அவங்க இங்கே இன்ட்ரோ கொடுக்குறாங்க, தெலுங்குக்கு திரும்ப வராங்க. அங்கே வந்து ஒரு சீரியலில் வந்து லவ் அப்படிங்கிற சீரியலில் திவ்யா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு சேனல்லே வந்து ஆங்கராகவும் நியூஸ் ரிப்போர்ட்டராகவும் இருக்காங்க. தெலுங்குல ஓரளவுக்கு வந்து இவங்க தெரியப்படுறாங்க. அப்பயே வந்து தமிழ்லையும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ராதிகா அவர்கள் மூலியமா வந்து வாய்ப்பு கிடைக்கிது. 2013 வாணி ராணி சீரியல்ல தேவிகா அப்படிங்கிற ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோயின் ராதிகா அவர்கள் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து 2013 வம்சம் சீரியல்லையும் நடிக்கிறாங்க, சுப்ரியா அப்படிங்கிற ரோலு. அதுக்கப்புறம் சன் சிங்கரில் ஆங்கராக இருக்காங்க. பெருசாக வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரபலம் அடையலை அப்படின்னாலும் நான் செய்கிறத நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்ன வாய்ப்பு வருதோ அதை நான் பண்ணுறேன். இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பையனுக்கு நான் வந்து கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கணும், அவனோட லைஃப் வந்து அவன் ரொம்ப சந்தோஷமாக லீட் பண்ணணும், அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்துதான். ஸோ 2014 மரகத வீணை அப்படிங்கிற ஒரு இது, அதுக்கப்புறம் திவ்யா அப்படிங்கிற சீரியல், 10 மணி கதைகள், ரதி, என் இனிய தோழர், ராஜ் டிவியில் பாரி அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜீ தமிழில் உயிர்மை அப்படிங்கிறதுல வந்து சுமதி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. 2015 வந்து சுந்தர காண்டம் அப்படிங்கிற சீரியல், இது வந்து வேந்தர் டிவியில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மசாலா படம் 2016 தான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் வந்து புஷ்பா அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. இந்த ரோல் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். எங்கே போனாலும் வந்து இவங்கள வந்து நிறைய பேர் வந்து புஷ்பா புஷ்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சூரிக்கும் வந்து அது மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2016 கோட்
2 படத்தில் ஷோபனா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸுன்னு ஒரு மூவி, அது வந்து தமிழ்லேயும் வந்திருக்கு, மலையாளத்துலேயும் வந்திருக்கு. அதில் வந்து கிளாரா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மணல் கயிறு 2 அப்படிங்கிற படத்தில் சந்திரா, திரைக்கு வராத கதை அப்படின்னு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஹிட்டு கொடுக்கல அப்படின்னாலுமே வந்து எங்கே போனாலுமே இவங்களுக்கு அந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தை வச்சு தான் இவங்கள வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் டிவியில் இவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு வந்திருக்கு. அப்படி தான் இவங்க வந்து ஆண்டாள் அழகர் சீரியலில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பகல் நிலவு அப்படிங்கிற சீரியலில் மலர் அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. சன் டிவியில் அன்பேவா சீரியலில் வந்தனா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. 2019 விஜய் டிவியோட பெரிய ஷோவான பிக் பாஸோட சீசன் 3 வந்து இவங்களுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அங்கே உள்ளே போகிறாங்க. கிட்டத்தட்ட 49th டேல தான் வந்து எவிக்ட் ஆகுறாங்க. இவங்களும் வனிதாவும் அங்கே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ வரைக்குமே வந்து நிலச்சிருக்கு. வனிதாவுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னாலுமே நான் வந்து கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து 2020 வந்து உயிரே அப்படிங்கிறது, 2021 நாகவல்லி, வேலம்மாள், பாக்கியலக்ஷ்மி சீரியல். பாக்கியலக்ஷ்மி சீரியலில் இவங்க ராதிகா அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோல் வந்து இவங்களுக்கே மறக்க முடியாத ஒரு ரோலாக தான் இருந்திருக்கு. நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய திட்டு வாங்கினது இந்த சீரியலுக்காக தான் அப்படின்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. எப்படி நீங்கள் வந்து பாக்கியாவோட வாழ்க்கையை கெடுக்க போச்சு, அவங்க ஃப்ரெண்டாக இருந்துகிட்டே நீங்கள் அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு நிறைய பேரும் வந்து ரொம்ப யதார்த்தமாக இவங்களை பார்க்கும்போதே சொல்லுவாங்களாம். அப்போது வந்து இவங்களுக்கு தோணுமா, ஓகே நம்மளோட ரோலில் வந்து சக்சீட் ஆயிட்டோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தோணிகிட்டே இருக்குமா. கலர்ஸ் தமிழில் டிஎஸ்பி வசுந்தரா தேவியா வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வணக்கம்டா மாப்பிள்ளை, பேய் மாமா, 3:33 இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தெலுங்கு மூவி ஹைவே அப்படிங்கிற மூவி, அபி டெய்லர் அப்படிங்கிற சீரியலில் அனாமிகாங்கிற ரோலு, அதுவும் கலர்ஸ் தமிழில் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய் டிவியில் ரீசண்டாக வந்து மகளே என் மருமகளே சீரியலில் அபிராமி நாச்சியாராக வந்து வந்திருக்கிறாங்க. இந்த இதில் வந்து கார்த்திகை தீபம் சீசன் 2 வந்து அவங்க வந்து கார்த்திக் வந்து அத்தையா வந்து வருவாங்க. வில்லி கேரக்டர் தான், ஆனாலுமே வந்து அதையும் ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2023 சத்திய சோதனை, சூரகன் அப்படிங்கிற படங்கள், ராஜகிளி அப்படிங்கிறதுல சிந்தாமணி அப்படிங்கிற ரோலு, ஜீ தமிழில் நீதானே என் பொன் வசந்தம் சீரியலில் நடிச்சிருப்பாங்க. 2023 சீதாராமன் அப்படிங்கிற சீரியலில் மகா அப்படிங்கிற ரோல்லையும் பண்ணியிருப்பாங்க, நான்சிங்கிற ரோல்லையும் பண்ணியிருப்பாங்க. சொத்துக்காக என்ன வேணால் பண்ணுவா இந்த மகாலட்சுமி அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து பேசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கார்த்திகை தீபம் சீசன் 2 கரெக்டாக வந்து பாக்கியலக்ஷ்மி சீரியல் முடிகிற வரைக்குமே மற்ற எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன ரோல் தான் பண்ணாங்க. ஏன்னா பாக்கியலக்ஷ்மியில் அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு ரோல் கொடுத்துருந்தனால அது முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் சீசன் 2லையும் இவங்க இப்போது மெயின் வில்லியாக நடிக்கிறாங்க. மகளே என் மருமகளே சீரியல்லையுமே வந்து இவங்க ஒரு மெயின் லீடுன்னே சொல்லலாம். அன்பான மாமியார், மருமகளை வந்து தன்னோட பையன் இறந்துடுறாங்க, ஸோ மருமகளை மகளாக பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்களுக்கு ரோல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வெப் சீரிஸ்
விலங்கு, மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் இந்த மாதிரியான வெப் சீரிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த சீரியல்ஸ் படங்கள் எல்லாமே பண்ணி அவங்க பையனை இன்னும் பெஸ்ட்டாக பார்த்துக்கணுன்னு நம்ம சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு விசேஷம் தெரிவிச்சுக்கிருவோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.